இந்த உலகத்தில் கண்ட்ரோல் அப்படின்னா இந்த ஆளுகை மனிதனால் ஆளுகை செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணீர், தீ, நெருப்பும் தண்ணீர், இது ரெண்டையும் மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி செயல்படுவது தான் இது ரெண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய கரங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ மழையை அவர் அனுப்புகிறார், அவர் அக்கினியினுடைய சீற்றத்தை அவர் குறைக்கிறார். அப்போது சில நேரங்களில் எல்லாம் நம்மளால் செஞ்சிட முடியாது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. சிலர் பெரிய பெரிய திட்டங்களை போடுவார்கள். ஸோ இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இந்த மாதிரி நம்மளாக ஒரு கணக்கு போட்டு செய்கிற ஒன்று இருக்கிறது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கணக்கு போட முடியாது. நம்ம இன்றைக்கி மதியானம் சமைக்கிறதுக்கு வேணால் ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ அரிசி போடணும், இவ்வளோ பருப்பு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான சில காரியத்திற்கு நம்மளால் கணக்கு போட முடியாது. ஆனால் நம்ம மனிதர்கள் எல்லாத்துலேயும் நம்ம கணக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக பாருங்களேன், பிள்ளைகளை சிலர் படிக்க வைக்கும்போது என்ன சொல்லி படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீ ஒரு டாக்டராக போகிற அப்படின்னு. அந்த கனவு தவறல்ல, அந்த கனவு அவங்க மனசில் நினைக்கிறது தவறல்ல. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பினையை படிக்க வச்சு அவர்களுடைய மனதில் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே போல் ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு பையனை பார்த்த உடனே இந்த பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், என் பையன் இந்த பொண்ணை கல்யாணம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு திட்டம், ஒரு கணக்கு ஒன்று போடுகிறார்கள். ஆனால் இந்த கணக்கு எப்பொழுதுமே என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை நம்மை குறித்து நிறைய கணக்குகளை நீங்கள் வைத்திருக்கலாம். சிலர் இந்த கணக்குகள் தோற்று போகும்போது அவங்க நினைக்கிறது மாதிரி, அவங்க போட்டது மாதிரி நடக்காத உடனே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. சார், நான் ஒன்று போட்டால் அது ஒன்று நடக்குது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, நான் இப்படிலாம் நினச்சேன், ஆனால் இது இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லையே, இந்த பையனை குறித்து நான் இப்படி நினைக்கலையே, இந்த பொண்ணை குறித்து நான் இப்படி நினைக்கலையே, நான் இப்படிலாம் கணக்கு போட்டேன் அப்படின்னு சில நேரங்களில் நம்முடைய கணக்குகள் தவறாய் போகலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய கணக்கு தப்பாக போகிறத குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், அந்த திட்டத்துக்குள்ள, அந்த கணக்குக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை. ஸோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படலாம், என்னுடைய கணக்குகள் நான் நினைத்தது மாதிரி நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று நீர் செய்யும், உம்முடைய திட்டத்துக்கு அதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி, ஸோ அவருடைய கணக்குக்குள்ள நம்ம இருக்கிறது பெருத்த ஆசீர்வாதம். அப்போ எப்போவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கணும். சில நேரத்தில் ஆண்டவருடைய கணக்கை விட்டுட்டு நம்மளால் மிஞ்சி வெளியே வர முடியும். அது எப்படி பாஸ்டர் வர முடியும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார். இந்த இடத்துல நீ அடங்கி இருக்கணும், இந்த இடத்துல நீ பொறுமையாக இருக்கணும், இந்த இடம் தான் உனக்கு நான் வச்சுருக்கிறது, பட் நீ நினைக்கிறது மாதிரி இருக்காது. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கணக்கை போட்டு நம்ம வைக்கும்போது அங்கே வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஓடிட முடியாது, இல்லைன்னா வேற எந்த முடிவையும் எடுத்துட முடியாது. அதுதான் கர்த்தருடைய கணக்குக்குள்ள அடங்கி இருக்கிறது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பனார் அவனை குறித்து ஒரு கணக்கு வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அவனை அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே தலைவனை போல அவங்க அப்பா வச்சிருந்தார். அவனுக்கு ஸ்பெஷலாக பலவர்ண அங்கியை வாங்கி அவங்க அப்பா கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே அவன் போட்டுட்டு அந்த வீட்டிலேயே அத்தனை பேர் இருந்தாலும் அவன் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டான், அவன் கனப்படுத்தப்பட்டான். ஏன்னா அவங்க அப்பா அவன் மேலே ஒரு பெரிய கணக்கு ஒன்று வச்சிருக்கிற, என் பிள்ளைக்கு இப்படி தான். ஆனால் வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பனாருக்கு திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா,
அவர் போட்ட எல்லா கணக்குகளும் மூடப்பட்டது மாதிரி தன்னுடைய பிள்ளையை குறித்து வைத்திருந்த திட்டம், தன்னுடைய பிள்ளையை குறித்து வைத்திருந்த எதிர்காலம், இது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை அவங்க அப்பா கையில் கொடுத்து, இது உங்கள் பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸாக பாரும் அப்படின்னு அவனுடைய கையில் கொடுத்த உடனே தன்னுடைய பிள்ளை மேலே அவன் என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தானோ எல்லாமே ஒரே நிமிஷத்தில் அப்படியே உடஞ்சிருச்சு, அப்படியே சுக்குநூறாய் சின்ன பின்னமாக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யோசேப்பை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்று கூட வேதம் சொல்லுகிறது அது இல்லாமல் போகவே இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய இருதயத்துக்குள்ள நிறைய திட்டங்கள் வைத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க போட்ட கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு எதிராய் திரும்பலாம். அவ்வளவுதான். இனி அந்த கணக்கு நிறைவேறாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கலாம். என் பிள்ளையை குறித்து நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேன், நான் இப்படியெல்லாம் யோசித்தேன், ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னெல்லாம் உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம எல்லாரும் என்ன ஆண்டவரிடத்தில் சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய கனவுகள் நடக்காட்டி பரவாயில்ல, என்னுடைய திட்டங்கள் நடக்காட்டி பரவாயில்ல, ஆனால் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளையை குறித்து உங்க திட்டம் நிறைவேறட்டும் அப்படின்னு அவருடைய கைக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அவருடைய திட்டம் நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் குறைவா இருக்காது, மகிமையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது நம்ம நினைக்க முடியாத அளவிற்கு நம்ம மனசுக்குள்ள நம்ம போட்ட கற்பனையை விட பல மடங்கு அதிகமாய் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அப்போ நம்முடைய திட்டங்கள் நடக்காத போது, நம்முடைய கனவுகள் நடக்காத போது எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளும் சோர்ந்து போகவே வேண்டாம். சில நேரங்களில் நம்முடைய கனவு சாதாரணமானதாக இருக்கும். நம்முடைய கனவு நமக்கு பெருசாக தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அந்த கனவு ரொம்ப சின்ன கனவு. நான் பாருங்களேன், நான் சில நேரங்களில் நான் நினைப்பேன், நான் ஒரு பெரிய கனவோடு வாழ்ந்தேன். என்ன கனவு அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னா இந்த புல்லட் பைக். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு பைக், இந்த பைக் ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், பெரிய பயில்வான்கள் அவங்க இந்த புல்லட் பைக்கை ரொம்ப ஸ்லோவாக ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிட்டு வருவாங்க. அதுவாக சவுண்டு குட்டு 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 குடுன்னு கேட்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கேருந்து நான் செங்கல் சோலையில் வேலை பார்த்ததுனால அந்த ஓனர் அதை வச்சுருந்தார். உடனே இங்கேருந்து கண்ட்ராக்ட் வர்றாரா, ஓனர் வர்றாரா அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா அந்த பைக்கினுடைய சவுண்டை வச்சு உடனே எனக்கு ஒரு கனவு வருது. நம்ம பார்த்த உடனே ஒரு கனவு வருது, சே இந்த மாதிரி ஒரு நாள் நம்மவும் ஒரு புல்லட் வாங்கி அதில் குட்டு 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 குடுன்னு சவுண்டு கேட்டுட்டு நம்மளும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு. ஸோ அந்த கனவுக்காக உடனே பிரயாசம் எடுக்கிறது. அப்படின்னா நம்ம நல்லா சம்பாதிக்கணும், அப்படின்னா நம்ம நிறைய வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேயே வருது. இது ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய திட்டம், எனக்குள்ளே இருந்த ஒரு பெரிய திட்டம். ஸோ அது மனிதர்களை பார்த்து இந்த மனுஷன் இருக்கிறானே, நம்ம அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா உயிர் பிழைச்சா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த கனவு குறித்து எண்ணமே இல்லை, கனவெல்லாம் பறந்து போயிடுச்சு. வண்டி வாங்கணுன்ற என்ன, இன்னைக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பிழைச்சா போதும், சாகாம இருந்தா போதும், வண்டி ஓட்டுறதெல்லாம் அப்புறம். உயிர் கிடைக்குமா, உயிர் மிச்சம் வருமா, நம்ம பிழைப்போமா, செத்துருவோமா, இல்லை இந்த வியாதி நம்மளை கொன்றுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. அப்போ எல்லா கனவுகளும் அப்படியே மூடப்பட்டு இனி கனவே காண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்று இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது நான் நம்புறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த கனவு இல்லடா, நீ நினைச்சதில்லை, உன்னை குறித்து நான் ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய கணக்கை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு உங்க முன்னாடி நிறுத்திருப்பார். ஆனால் நான் நம்புறேன், உங்க இருதயம் கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம். உங்களுடைய கனவுகள் நான் என்ன பெருசாவா நினைச்சேன், நான் இப்படி தானே நான் நினைச்சேன். கொஞ்சம் நான் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி ஒன்றும் நினைக்கல.
என்னுடைய பிள்ளைக்கு வந்து பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கல. அப்படி உங்களுடைய கனவு வந்து உங்களுக்கு தகுந்தது போல கூட நீங்கள் இருக்கலாம். நான் இப்படி தான் நினச்சேன் பாஸ்டர், நான் பெருசாக ஒன்றும் ஆசைப்படலை, அதுவே நடக்காத போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுமானால், சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போகிற பாதை அப்படி தான். நீங்கள் நினச்சிருக்கிறது கூட நடக்காத ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போகிறத நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தமே படாதீங்க. கண்டிப்பாக நிச்சயமாய் ஒரு நாள் வரும், நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.